அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்க ஆரம்பித்த ஆரம்பமான வசனங்களில் சூறாக்களில் இறக்கப்பட்டது தான் சூரத்துல் முஸம்மில். இந்த சூரத்துல் முஸம்மிலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை இப்படி அழைத்து சொல்லுவான், யா ஐயுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தியவரே என்று அழைத்து, குமில்லைல இல்லா கலீலா, நீங்கள் இரவிலே எழுந்திருத்து நின்று தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு ஆரம்பமாகவே நின்று வணங்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பிக்கின்றான். இரவு நேரம் என்பது அல்லாஹுக்கு நாம் இபாதத்து செய்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது என்று பல்வேறு ஹதீஸ்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியும் ஒரு ஹதீஸிலே வரும், அத்இமுத் தஆம், ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள், வஅஃஷுஸ் ஸலாம், சலாமை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பரப்புங்கள், வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வை இபாதத்து செய்யும் வண்ணமாக தொழுகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உணவு கொடுங்க, சலாம பரப்புங்க, மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி எந்திரித்து தொழுகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். இப்படியும் ஹதீஸிலே முஸ்லிம் ஷரீஃபில் இப்படி ஒரு ரிவாயத் வருகிறது, அஃதலுஸ் ஸலாத்தி, தொழுகைகளில் ஆக சிறந்த தொழுகை, பாதல் ஃபரீலத்தி, கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஆக சிறந்த தொழுகை என்று சொன்னால் சலாத்துல் லைல், இரவில் தொழுகின்ற தொழுகை என்று சொல்கிறார்கள். அதாவது இஷா தொழுகையை சொல்லல, கடமையாக்கப்பட்ட தொழுகைகளுக்கு பிறகு ஒரு தொழுகை என்று சொன்னால் அது இரவு தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, பல சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே நீங்கள் தொழுகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார்கள். ஒரு சமயம் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கனவு காண்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு ஆசையும் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் முடிச்ச உடனே யாராவது கனவு காண்றீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அதற்கான விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவாங்க. பல நாட்களாக இவர்களுக்கும் ஒரு ஆசை இருந்தது, எனக்கும் ஒரு கனவு வந்து நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு கனவு தோன்றுகிறது. 2 மலக்குமார்கள் அவர்களை சுமந்து கொண்டு நரகத்தின் பக்கம் போகிறாங்க. கனவுல வருது. அப்பொழுது ஒரு மலக்கு அவர்களை வழிமறித்து, இவரை நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லாதீர்கள் என்று அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்வதை போன்று ஒரு கனவு காண்கிறார்கள். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேட்கலாமா என்று யோசித்தால் எதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்களோ, அப்படியே அச்சம் வந்துருச்சு அவங்களுக்கு. கனவு நரகத்தின் பக்கம் இருக்கே, எனவே பயந்துட்டாங்க. அப்பொழுது என்ன செஞ்சாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரதனுடைய மகன். அப்படின்னா உமரதனுடைய மகன் எங்கே இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க, அக்கா. எனவே ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல போய் செய்தி சொன்னாங்க, இப்படி கனவு கண்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமா இல்லைன்னு தெரியல, எப்படின்னு சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா, இந்த அப்துல்லா இருக்கிறாரே இப்னு உமர் அவர்கள் ஆண்களிலே மக்களிலே ஆக சிறந்த மனிதர். எப்பொழுது லவ்கான யுஸல்லி ஃபில் லைல், அவர் இரவு தொழுகைக்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அவர் மக்களிலே ஆக சிறந்தவராக இருப்பார். இப்ப நல்ல மனிதராகத்தான் இருக்கிறார், ஆனால் அவருடைய ஒரு இபாதத் என்பது இரவு தொழுகையாக இருந்தால் அவர் மேலும் மெருகூட்டப்பட்டவராக ஆகியிருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கு விளக்கமாக இப்படி சொல்லி தந்தார்கள். அவர் இரவு தொழுகையாக இருந்தால் சொர்க்கத்தின் பக்கம் போவார். அந்த சொர்க்கத்தின் பக்கம் போவதற்கு நம்மளுடைய கடமையான ஃபர்து மட்டுமல்ல, அல்லாஹுக்காக வேண்டி நாம் இரவு தொழுகைகளும் ஈடுபடணும். அது தராவி தொழுகையாக இருக்கலாம், தஹஜ்ஜுத் தொழுகையாக இருக்கலாம். இரவிலே தொழுவது அல்லாஹுக்கு பிடித்தமானது. எனவே அந்த இரவு தொழுகைகளில் சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது அவர்கள் இரவிலே நின்று 100 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறாங்களாம். எத்தனை ரக்காத்து? 100. நம்ம 20 ரக்காத்துக்கே 100 ரக்காத்துகள் தொழுவார்கள், தொழுது கொண்டே இருப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பற்றி அவங்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் அவங்க சொல்றாங்க, நாங்கள் இரவிலே தொழுது கொண்டே இருப்போம்,
எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஹருடைய நேரம் வந்துவிடும். அப்பொழுது எங்களோடு சேர்ந்து எங்களுடைய பணியாளர்களும் எங்களோடு தொழுவார்கள். அவர்களை சொல்லுவோம், நீங்களும் தொழுதுகிட்டு இருந்தா எங்களுக்கு சமைக்கிறது யாரு, நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது யாரு, போங்கப்பா சீக்கிரம் போய் சமைங்க அப்படி என்று நாங்கள் சொல்லும் அளவிற்கு அவர்களும் எங்களோடு தொழுவார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் தொழுதுகிட்டு இருப்போம். யார்? தங்களுடைய பணியாளர்கள் கூட அவர்களோடு சேர்ந்து எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு அவங்க ஒதுங்க மாட்டாங்க. அவர்களும் எங்களோடு தொழுவார்கள். நாங்கள் சொல்லுவோம், சஹருடைய நேரம் ஆயிருச்சு, எங்களுக்காக ஏதாவது நீங்க சமைக்க போங்க அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம், அனுப்பிடுவோம். அந்த அளவுக்கு மகாஃபத்தல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் இங்கே வந்துருமோ என்று நாங்கள் பயந்தோம் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அந்த அளவுக்கு இரவு தொழுகையில் சஹாபாக்கள் ஈடுபட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் மக்கள் தொழுவார்களாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா வரலாற்றில் வருகிறது, யத்தவக்கஊன அலா இஸ்ஸீஹிம், அவர்களுடைய தடிகள் மீது சாய்ந்தவர்களாக. அவங்க வச்சிருக்கிற அசா குச்சி இருக்கே, அந்த அசா குச்சி நிற்க முடியாது, அந்த அளவுக்கு தொழுது கடைசியில் தன்னுடைய அசா குச்சியின் மீது சாய்ந்தவர்களாக அவர்கள் தொழுக ஆரம்பித்து விடுவார்கள். இந்த அளவுக்கு இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வழி நடத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இரவு தொழுகை இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய பாதங்கள், முட்டுகள், கால்கள் இருக்கிறதே வீங்கி போய்விடும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, வீங்கி போய்விடும். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று சொல்லுவேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய முன் செய்த பின் செய்த அத்தனை பாவங்களும் மன்னித்து விட்டானே. இன்னா ஃபதஹனா லக ஃபதஹன் முபீனா, சூரத்துல் ஃபத்ஹ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகதம மின் ஸம்பிக் வமா தஅக்கர், உங்களுக்கு முன் செய்த அத்தனை பாவங்களும் பின் செய்த அத்தனை பாவங்களும் நபியே உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், டிக்ளேர் பண்ணிட்டான். இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள். அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, பி அபி உம்மி, யா ரசூலல்லாஹ் என்னுடைய தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்ட என்று சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு முன் செய்த பாவம் பின் செய்த அத்தனையும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்க பிறகு இப்படி நின்று கால் வலிக்கிற அளவுக்கு வீங்கிற அளவுக்கு தொழுகிற யார சொல்லலான்னு சொல்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான் நன்றி உள்ள விசுவாசியின் வார்த்தை. அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, எனக்கு இவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, என்னை நபியாக அனுப்பியிருக்கிறானே, அவனுக்கு நான் நன்றி உள்ள ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டாமா? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா. நமக்கு வந்திருக்கிற காலம் என்பது ரமலானில் நாம் இரவு தொழுகையை என்ன செய்கிறோம், உயிர்ப்பிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுக்க தொழுதுட்டு இருந்தாங்க. நாம இரவு தொழுகை என்று சொல்லி ரமலானுக்கு குறிப்பாக்கி வைத்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த இரவு தொழுகையில் நாம் என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். மிக முக்கியமாக தஹஜ்ஜுடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடக்கூடிய நேரம் அது. அப்பொழுது தொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல்லவா, அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு பிறகு ஒரு தொழுகை சிறந்த தொழுகை என்று சொன்னால் ஸலாத்துல் லைல், இரவு தொழுகை என்று சொல்கிறார்கள். சொன்னால் நாம் இரவு தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும். இப்படி சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். சும்ம யதரவஹு, பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஓய்வு எடுப்பார்கள். ஹதீஸ்ல எப்படி வருகிறது, ஓய்வு எடுப்பார்கள். அந்த ஓய்வெடுப்பார்கள் என்ற வார்த்தையிலிருந்து தான் இன்று தராவீஹ், ஓய்வெடுத்தல், 4 ரக்காத் முடிஞ்சவொடனே தஸ்பீஹ் ஓதுறோமே, அந்த இடத்துல சற்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வெடுத்தார்கள். எனவே தான் அந்த வார்த்தையிலிருந்து தான் தராவீஹ் என்பது என்ற தொழுகை என்பது நமக்கு வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, வீட்டில் தொழுகிறத விட பள்ளிவாசல் வந்து தொழுகலாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரை கட்டினாங்க. பின்னாடி இருந்த சஹாபாக்கள் பின்னாடி அப்படியே ஜாயின் ஆகிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட தொழுகை அப்படியே தொழுதுட்டாங்க. அடுத்த நாள் செய்தி பரவிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று இரவு வந்து தொழுதாங்க, நாங்களாம் பின்னாடி நின்று தொழுதோம், உங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கிற பார்த்தீங்களா அப்படின்னு பேசின உடனே சஹாபா பெருமக்கள் அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேருந்து வருவாங்களான்னு காத்திருந்தாங்க. எல்லாரும் தயார் நிலையில இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, தொழு வைக்க போறாங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க. இது ரமலானில் நடந்தது என்று புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்போ நடந்தது? ரமலானில் நடந்தது. வந்தாங்க சஹாபா பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட தொழுகை. 3வது நாள் இதே போன்று நிரம்பிருச்சு. எந்த அளவுக்கு என்றால் அந்த பள்ளியில் இடம் இல்லை. நம்மளையும் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும் பொழுது 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் என்ன செஞ்சு நிறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே குறையும். அது ஃபஜர்லையும் நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
ஒரு நாள் மட்டும் கொண்டாடுவது ரமதான் கிடையாது, முழு ரமதானும் அப்படித்தான் இருக்கணும். 1, 15, 27 இன்னைக்கு நடக்கிறது, அல்லது 1 to 27 அந்த மஞ்சளா ரோசான்னு சொல்லிட்டு 15வது ரோசானா அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கவனம் நம்மளுக்கு இருக்கும். 1 முதல் 27 வரைக்கும் அப்படி என்பது கிடையாது. முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தொழுதாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது நாள் இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு போனாங்க. போனவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுகைக்கு தான் வந்தாங்க. சஹாபா பெருமக்கெல்லாம் அப்படியே கூடி இருந்தாங்க. அவங்க அங்கே தொழுதுகிட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுது முடிச்ச உடனே ஹம்து ஸலவாத்தை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹுதை சொல்லி இப்படி ஆரம்பித்தார்கள். நான் அடுத்த நாளும் வந்திருப்பேன், நேற்று இரவும் வந்திருப்பேன். ஒருவேளை நான் வந்தால் இன்னி ஹஷீது அன் துஃப்ரத அலைக்கும், நான் உங்களுக்கு அப்படி ஜமாத்தாக நின்று தொலை வைத்தால் அது கடமையாக்கப்பட்டு விடும், அது ஃபர்லாக்கப்பட்டு விடும். ரமலான் வந்தாலே அனைவரும் வந்து பள்ளிவாசல்ல தான் நிரம்பி இருக்க வேண்டும் என்ற சூழலை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லித்தான் நான் வரவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது உம்மத்தின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய இரக்க குணம், இது ரஹ்மத், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது. ஆனால் அடுத்த காலங்களில் சஹாபாக்கள் அப்படி விடலை. வந்தாங்க பள்ளிவாசலுக்கு, தொழுதாங்க. எந்த அளவுக்கு நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் அப்துர் ரஹ்மான் இப்னு அல் காரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவோட நான் வந்த பள்ளிவாசலுக்கு தொழுகலாம்னு சொல்லி பார்த்தா மக்கள் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு 4 இமாமத்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே ஒருத்தர் இமாமத் பண்ணிட்டு இருக்கிறார், 4 பேர் தொழுதுட்டு இருக்கிறாங்க, அங்கே 4 பேர் ஓதிட்டு இருக்கிறாங்க, இப்படின்னு இருந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், இந்த மக்கள் அத்தனை நபர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு இமாமுக்கு பின்னால் தொழுதால் எவ்வளவு நன்றாக இருக்கும். யார் சொல்றா? ஹலீஃபா, 2ஆம் ஹலீஃபா உமர் சொல்றாங்க. அப்படியே செய்து விடலாம் ஹலீஃபா அவர்களே. ஒருவர் யாரை தெரியுமா நிற்க வச்சாங்க? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. எப்படிப்பட்ட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கட்டளையிட்டான், நபிக்கு சொன்னான், இவர்கள் ஓதி நீங்கள் கேளுங்கள். யார சொல்லலாம்? யாரு? அல்லாஹ் சொன்னான். உபய் இப்னு கஅப் அவர்கள் ஓதி நீங்கள் குர்ஆனை கேளுங்கள் என்று சொன்ன ஒரு நபர் என்று சொன்னால் உபய் இப்னு கஅப் யாரு? இறங்கியதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு, ஆனா நபியவே கேட்க சொன்ன ஒரு கிராத் என்று சொன்னால் அது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. அவங்க இந்த வார்த்தையை கேட்டு அழுதார்கள். ஹதீஸ்ல இருக்கிறது, அல்லாஹு சம்மானி, அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா என்று சொல்லி சொல்லி அழுதார்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு. அப்படிப்பட்டவர்களை இமாமத்துக்கு நிற்க வச்சு 20 ரக்காத்துகளை ஆரம்பித்தவர்கள் யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா. இது புகாரி ஷரீஃபில் இருக்கின்ற ஹதீஸ். இந்த செயலை நடத்திவிட்டு உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நிஅம பித்ஹத்து ஹாதிஹி. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி 20 ரக்காத் என்ற இல்லை, ஆனால் புதுமையாக உருவாக்கப்பட்டதில் ஆகச் சிறந்த செயல் என்று அப்பொழுதே அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னாங்க. இன்னைக்கு பித்ஹத் இதெல்லாம் தொழுவக்கூடாது, தராவிலாம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லைன்னு எவ்வளோ சொல்லலாம். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா உருவாக்கினார்கள் சொன்னால் அதற்கு காரணங்கள் 1000 இருக்கும். என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த விஷயத்தை விரும்புகிறாங்களோ அது அல்லாஹ் உடனடியாக கட்டளையாக கொடுத்திருக்கிற பல விஷயங்கள்ல அதை நம்ம விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அப்பொழுது மக்காமை தவாஃப் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே மக்காமே இப்ராஹிம் அங்கே வந்துட்டு உமர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். என்ன உமரே இங்கே நின்றுட்டீங்க, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? இது நம்மளுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த பாதங்கள் ஆயிற்றே. யார சொல்ல? ஆம். என்ன இங்கே 2 ரக்காத்துகள் தொழுதா நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன், 2 ரக்காத் தொழுதா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஆயத்தை இறக்கினான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற அந்த இடத்திலே நீங்கள் 2 ரக்காத் தொழுகை இடமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்ற ஆயத் யாருக்கு நிகராக இறங்கியது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரும்பினாங்க, அல்லாஹ் இறக்கினான். இது மாதிரி பல ஆயத்துகள். ஹிஜாபுடைய விஷயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு வாங்கினாங்க. அல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் கையேந்தும் பொழுது, யா அல்லாஹ், நபியுடைய மனைவிமார்களிடத்திலே பல நபர்கள் வந்து செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பொழுது பல நபர்கள் வந்து செல்றாங்க. நல்லவர்களும் வருவார்கள், தீயவர்களும் வருவார்கள். ஒவ்வொருடைய பார்வை ஒரு மாதிரியாக இருக்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இப்படி நல்லவர்களும் கெட்டவர்களும் வருகின்ற இடத்திலே நபி அவர்களுடைய மனைவிகளுக்கு ஹிஜாப் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் விரும்பினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜாபுடைய ஆயத்தை இறக்கினான். யாருக்கு நிகராக? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதை விரும்புகிறார்களோ அதை. பத்ர் காலத்தில் சென்று போர் கைதிகளை பிடிச்சிக்கிட்டு வராங்க. போர் கைதிகளை பிடிச்சிட்டு வரும் பொழுது என்ன செய்யலாம்? இந்த போர் கைதிகளை புதுமையானது, போர் கைதிகளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்னாங்க, நம்ம காசை வாங்கிட்டு விட்டுடலாம்,
இவங்களுக்கு கல்வி கற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உமர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் இவர்களை விடுவது நம் இஸ்லாமுக்கு நல்லது கிடையாது. அடுத்தடுத்து நம்மை எதிர்த்து கொண்டே இருப்பார்கள், இவர்களை முடித்து விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹும் அதே தான் சொல்ல வந்தான். அல்லாஹும் அதே விஷயத்தை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதை சொல்ல வருகிறார்களோ அதையே ஆயத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்க தயாரானான் என்பது நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த 20 ரக்காத் என்ற இந்த சிஸ்டத்தை என்ன செஞ்சாங்க, தராவி என்பதை கொண்டு வந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 20 ரக்காத் தொழுகவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு வந்து சஹாபா பெருமக்களுக்கு ஜமாத்தாக நடத்தினார்கள் என்பது ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக நாம் தஹஜ்ஜுத் நேரத்தில் நம் கவனம் செலுத்தணும். தஹஜ்ஜுத் மிக முக்கியமானது. இந்த எது ரமதானில் மட்டுமல்ல, மற்ற எல்லா காலங்களிலும் நம்மால் இயன்ற அளவிற்கு ஃபஜருக்கு முன்னால் எந்திரித்து நாம் 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ அந்த நேரத்தில் தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகச்சிறந்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இபாதத்தை செய்யக்கூடிய ஒரு அமலை கொடுத்துறார். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இரவு தொழுகையில் நாம் கவனங்கள் செலுத்த வேண்டும். அந்த இரவு நேரங்களில் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் அல்லாஹுக்கு முன்னால் அங்கே உட்கார்ந்து நாம் துவா கேட்கின்ற நேரத்தில் எந்த துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கார். நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களில் ஆக சிறந்த நேரம் என்று சொன்னால் அது இரவு நேரங்களில் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரவு நேரங்களில் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்வதற்குரியவர்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. நாமும் இந்த ரமதானிலே அதிகமாக இரவு தொழுகைகளில் நமக்கான நேரங்கள் இரவு இபாதத்திலே என்ன செய்யணும், கழிக்கணும். ஃபோன்லேயோ டிவிலேயோ நேரங்கள் நம்மளுடைய எந்த ஒரு விஷயத்திலும் இல்லாமல் இந்த ரமதான் மாதம் மட்டுமல்ல மற்ற ஏனைய மாதங்களில் இரவு நேரங்களில் அல்லாஹ்வுக்கென்று நேரத்தை ஒதுக்கி இபாதத் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருடைய இரவு தொழுகைகள் மற்ற எல்லா விஷயங்களையும் கபூல் செய்வானாக. ரமதானிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.